அனைவருக்கும் வணக்கம். நீ குரூப் 4 எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் தமிழ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, மாட்ரேட்டாக சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. அதில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்க. அதை பார்ப்போம் வாங்க. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் வ.உ.சி. சிதம்பரனார். அவங்களே கொஸ்டின் கொடுத்துட்டு அவங்களே ஆன்சரும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். இதில் கொஸ்டின் ஆனா சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? அது அவங்களே கொடுத்துட்டாங்க, வ.உ.சின்னு சொல்லி. அப்போ வ.உ.சி. தான் ஆன்சர். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தானா பாரதியார். அவங்களே கொடுத்துட்டாங்களா? அந்த வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாங்களா? பாரதியார் தான் ஆன்சர். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் அவங்களுக்கு கொடுத்தாங்க தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லி. தமிழ் இங்கிலீஷ் ஆப்ஷன் சி. இந்த 3 கொஸ்டின்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கரெக்டாக தான் எடுத்திருப்பீங்க. ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.